Hi English literature aspirants, welcome back to this channel. Let's dive into today's topic. Today Macbeth play தான் பார்க்க போகிறோம். Macbeth is a play written by William Shakespeare. Macbeth இந்த play UGTRB syllabusல இருக்குது. இதை ப்ரீஃபாக சொல்கிறேன். Macbeth இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான play. இது பேராசை, அதிகாரம், குற்ற உணர்வு பற்றின ஒரு சூப்பரான கதை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு மர்மமான தீர்க்க தரிசனம் மேக்பத்துக்கு கிடைக்குது. ஸ்காட்லாண்ட் நாட்டு இராணுவத்தில் ஒரு திறமையான தளபதி தான் மேக்பத். ஒரு நாள் போர் முடிஞ்சு வீடு திரும்பிட்டு இருக்கும்போது மேக்பத்தும் அவனோட ஃப்ரெண்ட் பேன்கோவும் ஒரு வழியில் 3 விச்சஸை பார்க்குறாங்க. அந்த விச்சஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மேக்பத் நீ ஒரு நாள் ஸ்காட்லாண்டு நாட்டுக்கு ராஜா ஆவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேக்பத் இதை நம்பலைனாலும் அவனுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை வருது. இதை லேடி மேக்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க. லேடி மேக்பத் ரொம்ப லட்சியமான ஒரு பெண். நாம ஏன் ராஜா ஆகக்கூடாது, இருக்கிற ராஜாவையே கொன்னுட்டா என்ன அப்படின்னு மேக்பத்தை ரொம்ப தூண்டி விடுறா. ஃபஸ்ட்டு தயங்கினாலும் மனைவியோட பிடிவாதத்தில் அந்த நாட்டு ராஜா டன்கனை விருந்துக்கு கூப்பிட்டு ராத்திரியாக குத்தி கொன்னுடுறாங்க மேக்பத் தம்பதி. அதிகாரத்தோட உச்சத்தில் அவங்க இருக்காங்க. பிறகு ராஜாவை கொன்னதுக்கு அப்புறம் மேக்பத் ராஜாவை பொறுப்பேற்றுக்கிறான். ஆனால் தப்பு செஞ்ச பயம் அவனை விடலை. தனக்கு அப்புறம் பேன்கோவோட வாரிசு தான் ராஜா ஆவாங்கன்னு அந்த சூனியக்காரிங்க சொன்னது மேக்பத்துக்கு ஞாபகம் வருது. அதனால் பேன்கோவையும் அவன் பையனையும் கொல்ல ஆள் அனுப்புகிறான். பேன்கோ செத்துடுறான், ஆனால் அவன் பையன் தப்பிச்சிடுறான். அங்கிருந்து தான் மேக்பத்தோட நிம்மதியே போகுது. இறந்த பேன்கோவோட ஆவி அவனை துரத்துது. அவன் மனநல பாதிப்படைய ஆரம்பிக்குது. லேடி மேக்பத்தோட முடிவும் இங்கே வருது. அப்பாவிகளை கொன்ற குற்ற உணர்ச்சி லேடி மேக்பத்தை ரொம்ப பாதிக்குது. அவங்க கைகளில் இல்லாத இரத்தக்கரையை கழுவுறதா நினச்சிக்கிட்டு பைத்தியம் பிடிச்சி கடைசியில் அவங்களே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இறுதியில் போர் தான் முடிவாக இருக்குது. அதே சமயம் ராஜா டன்கனோட பையன் மேல்கம் மற்ற பிரபுக்களோடு சேர்ந்து மேக்பத்தை எதிர்க்க படையெடுத்து வராங்க. காடே நடந்து வந்தா ஒழிய உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த விச்சஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதனால் மேக்பத் பயமே இல்லாமல் இருந்தான். ஆனால் எதிரிகள்லாம் காட்டில் இருந்த மரக்கிளைகளெல்லாம் வெட்டி அதை மறைவாக பிடிச்சிக்கிட்டு மேக்பத்தோட கோட்டைக்கு வந்தாங்க. அது பார்க்குறதுக்கு காடே நடந்து வர மாதிரி இருந்துச்சு. கடைசியில் மேக்பத் எதிரிகளால் கொல்லப்படுறான். ஸ்காட்லாண்டுக்கு மேல்கம் ராஜாவாகிறான். இதோட நீதி என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு அளவுக்கு அதிகமான பேராசை இருந்தால் அதை வேணா எப்படி அழிக்குங்கிறது தான் இந்த நாடகத்தோட மைய கருத்தை. லேடி மேக்பத்தும் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட செஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஹைலைட்டே. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். I look forward to seeing you in the next video. Until then, stay tuned. If you like this video, like, share and subscribe. Thank you for watching.